அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நமது நண்பர் வினய் கமல் சத்தமா பேசினாலே கேட்க மாட்டேன். ஓ அப்படி ஓகே. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமது நண்பர் வினய் சோசியல் மீடியாவை பற்றி சாதம் சொல்லி பேசி போயிருக்கிறாரு. ஸோ அவர் சொன்னதில் சில விஷயங்களை பற்றி திரும்ப கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம நண்பர் சொல்லிட்டு போனார். மோடிஜி வச்சு நிறைய காமெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவர் பண்ண காமெடி தனிக்காக, அதை பற்றி பேச வேண்டாம். பட் ஆனால் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஏஐங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்கமிங் டெக்னாலஜி. ஸோ அந்த டெக்னாலஜி பல இடங்களில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கஸ்டமர் கேரில் பாட்டாக இருக்கட்டும், அதுவே உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இல்லை ஒரு ஆட்டோ பைலட் காராக இருக்கட்டும், அதில் யூஸ் பண்ணுறதும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி சில தப்பான யூசேஜ்களும் இருக்கத்தான் செய்யுது. எந்த ஒரு கருவி யார் கையில் இருந்தாலும் நல்ல விதமாக பயன்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க, அதை தப்பாக பயன்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க. தப்பான போது இந்த சைடு 3 பேரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை தான் சொல்ல விரும்புகிறேன் நடுவர் அவர்களே. ஸோ ஒரு கத்தி மெடிக்கல் டாக்டர் கையில் இருக்கிறதுக்கும் ஒரு கொலகார கையில் இருக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கொலகாரம் பட்டிமன்றத்துக்கு உட்காந்து ஒரு தப்பா. ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லுங்க, திரைப்பட ரிவ்யூ பற்றி. திரைப்பட ரிவ்யூ பரவாயில்லைங்க. இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் போய் நம்ம ஒரு தேட்டரில் போய் படம் பார்க்கணும்னா ஃபேமிலியோட போனால் ஒரு டிக்கெட் 150 ரூபான்னு வச்சுக்கோங்க, 120 ரூபா 150 ரூபா ப்ளஸ் கார் பார்க்கிங்க. உள்ளே போய் அதுக்கு ஸ்நாக்ஸுன்னு ஒன்று, நம்ம படம் பார்க்குறத காட்டிலும் வீட்டில் இருக்கிற ஆளுங்க நம்மளை பாப்கார்ன் கிடைக்கும், இதுக்கு அலைய வைக்கிறதுல தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு 400-500 ரூபா மினிமம். ஒரு ஃபேமிலி படத்துக்கு போயிட்டு வந்தால் மினிமம் 4000 ரூபா 5000 ரூபா வேணும். அது ஒரு படத்தில் சொல்லுவாரு, அடிச்சது 1 மணி நேரம், ரெஸ்ட் எடுக்கிறது 1/2 மணி நேரமா அப்படிங்கிற மாதிரி. அது போன டிக்கெட் 200 ரூபாய், ரிட்டர்ன் வரும்போது 1000 ரூபாய் 2000 ரூபாய் காலி. ஆமாம், அதுதான் உண்மை. அதை இப்போ ஒரு நல்ல படம் போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி போனால் எவ்வளோ பரவாயில்ல. இப்போ ரீசெண்டாக மக்கள் போய் கதறிட்டு வந்த படம் கங்குவா. உள்ள தேட்டரில் உட்கார்றவங்க கதறிட்டு வெளியே வராங்க. இப்படி ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அதை அவாய்ட் பண்ணது எத்தனை பேர்? அவங்க எவ்வளோ தூரத்துக்கு காசை சேமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி மக்கள் சமூக வலைதளங்களில் ரிவ்யூஸ் பார்க்குறதுல நல்ல படங்களையும் நல்ல ரிவ்யூஸ் வரத்தான் செய்யுது. இப்போ நீங்கள் லவ் டுடே எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஹீரோ பற்றின படம் கிடையாது, நடித்த படம் கிடையாது, ஒரு கதை நல்ல கதையை வச்சு பேஸ் பண்ணி வந்த படம். அதுக்கு மக்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்து படம் நல்லபடியாக தான் போகுது. ஸோ இது எல்லாமே நல்ல விதங்களில் ஹேண்டில் பண்ணுறது, நல்ல விதங்களில் நினைச்சா நல்ல விதமாக நடக்கும். தப்பாக ஒரு டூலை தப்பாக ஹேண்டில் பண்ணால் தப்பாக நடக்கும். அதனால் நமது கையில் தான் இருக்கிறது, எந்த ஒரு கருவியும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது. அது இன்னொரு விஷயம் நடுவர்களே, இவங்க சாபம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, யாராவது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவங்க இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்களான்னு கேளுங்க. கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுல ஸ்மார்ட் போன்ல இல்லாத ஆப்பே கிடையாது தானே. எல்லா ஆப்பையும் யூஸ் பண்றது அவங்கள, ஆனா மையெல்லாம் ஆனந்த் மேல போட்டுறது. ஆமா, அது வேற கையில சாபத்தையே கையில தூக்கிட்டே அழைகிறாங்க. நாளுக்குள்ள இதுல சாபம்னு வேற சொல்றாங்க. என்ன கொடுமை சார். அப்ப யூஸ் பண்ண தெரிஞ்சதுனால தான் கையில வச்சிருக்கிறாங்க, யூஸ் பண்றாங்க. சரி, ஓகே, அதை விடுவோம். நம்ம இப்போ சோசியல் மீடியாவை பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் லிங்க்டின் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்போ இருக்கு, அது இன்னொரு சொல்லிடுங்க. லிங்க்டின் அதுவும் சோசியல் மீடியா. இது பல பேர்களை டெக்னிக்கலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்கில்லை என்ரோஸ் பண்ணுறதுனாலும், இப்போ உங்களுக்கு ஒரு தனி ஸ்கில் இருக்குது அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சவங்க அதை பற்றி கமெண்ட் பண்ணலாம், என்ரோஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே லிங்க்டின் யூஸ் ஆகுது. அதே லிங்க்டின்ல நீங்கள் பல கோர்ஸுகளும் பண்ண முடியும். ஃப்ரீ கோர்சஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. சாஃப்ட் ஸ்கில் கோர்சஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் டெக்னிக்கல் கோர்சஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதுக்கும் லிங்க்டின் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி சோசியல் மீடியா நீங்கள் கரெக்டாக சரியான விதத்தில் யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல விதமாக யூஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணுறவங்க தப்பாக யூஸ் பண்ணத்தான் செய்வாங்க, அதை நம்ம தடுக்க முடியாது. சரிங்களா? இன்னொரு விஷயம், இதே சோசியல் மீடியாவை வச்சு இப்போ யூடியூபே எடுத்துக்கோங்களேன்.
யூடியூப்ல வந்து டிராவல் பிளாக்ங்கிறது வந்து முன்னாடி வந்து நம்ம ஒரு டிராவல் பண்ணி போறோம் ஒரு நாட்டுக்கோ இல்லை ஒரு ஊரை பத்தியோ நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? முந்தைய காலத்துல ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்க முடியும், பிபிசியில டாக்குமெண்ட்ரி ஒன்று வரும். இல்லை அப்படின்னா டிராவல் ஏஜென்ட் மூலியமா புக் பண்ணி தான் நீங்க எங்கேயாவது போய் பார்க்க முடியும், இல்லை யார்கிட்டயாவது கேட்டு போயிட்டு வந்தவங்ககிட்ட கேட்டு தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் அப்பெல்லாம் டிராவல் பண்ணாங்களா? அதுவே சந்தேகம் தான். ஆட்டோ கரெக்ட் சொன்னா அந்த கோயில்கிட்ட விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அது கரெக்டு தான். பட் இன்னைக்கு இருக்கிற மீடியாவை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு நாட்டுக்கு எந்த ஒரு ஊருக்கு போகணும்னு நினைச்சீங்கனாலும் அந்த ஊர்ல என்ன பண்ண முடியும், என்ன பண்ண, எந்த நேரத்துல எந்த நாட்கள்ல நீங்க போகலாம், எந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம், அது நீங்க எத்தனை மணிக்கு நீங்க போனா நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு டீடைல்ஸ் வந்து சோசியல் மீடியால அவைலபிள் இருக்கு. சூப்பர் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு வரம் தான் இல்லையா? முன்னாடி வந்து ஒரு தனிநபரையோ ஒரு கம்பெனியோ நம்பி நீங்க இருந்த காலம் மாறி இப்போ நீங்களே வந்து பிளான் பண்ணி நீங்களே போயிட்டு வரலாம் எந்த ஒரு இடத்துக்கும். ஸோ அந்த அளவுக்கு சோசியல் மீடியா யூஸ் ஆகுது. அதே மாதிரி நீங்க வந்து இப்போ வந்து கம்யூனிகேஷன் வைஸ் பார்த்துக்கோங்க. முன்னாடி வந்து நீங்க வந்து ஒரு ஆளுகிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு காலத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணியிருப்போம், டெலிஃபோன்ல தான் பேசிட்டு இருந்திருப்போம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் டயலர்ஸ்ல பேசியிருப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற காலம் வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ எந்த ஸ்பீட் டயல் யாரோ உடனடியாக நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சா இமீடியட்டா கான்டாக்ட் பண்ண முடியுது. இதுக்கு சோசியல் வலைதளங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. இது இல்லாட்டா எத்தனை பேர் இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் எத்தனை ட்ரிப் படிப்பீங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த பிளாட்ஃபார்ம் இல்லாம உங்க குடும்பத்துல இந்தியாவில் இருக்கிறவங்க கூட கனெக்ட் பண்ண முடியாம இருந்தீங்கன்னா நீங்க வருஷத்துக்கு எத்தனை தடவை போக வேண்டியது இருக்கும் இந்தியாவுக்கு? அதேதான் நான் எனது நண்பர் சொன்ன மாதிரி தான் நானும் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். உங்க கடைசியா எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி அந்த செயலை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அவர் சொன்னார் அழகா, கடலோட ஆழம் தெரிந்தால்தான் கடலில் இறங்க வேண்டும் என்று. ஸோ அந்த கடலோட ஆழமும் நீச்சலும் தெரிஞ்சால் இறங்கினால் உங்களுக்கு முத்துக்கூட கிடைக்கும். ஸோ நீங்க வந்து எது செய்யணும் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு செய்யுங்கள் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி கமல். பேசிட்டு போனது கமலா ப்ரொஃபஸர் ஆனு தெரியல, அவ்வளோ டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்து அள்ளி வீசிருக்காரு. லிங்க்டின்னா என்னன்னு தெரியாது, ஓப்போ வர வினை அப்படிலாம் தெரிஞ்சிருந்தா சாபம் சைடில் உட்காந்துருக்க மாட்டோம். சரி, அதாவது அவேர்னஸ் இருக்கணும். ஒரு தகவல் வந்து எவ்வளோ தூரம் நம்மளை வந்து எடுத்துட்டு போகுது, எவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையை ஈஸியாக்கி இருக்குன்றத ஒரு பாயிண்ட் நம்மளுடைய எடுத்துருக்காரு. ட்ராவலில் ஆரம்பிச்சு உங்களுடைய ஜாப் சர்ச்சிங் வரைக்கும் ரெஸ்யூம் எடுத்துட்டு நீங்கள் ஒரு கம்பெனி வாசல்லையும் போய் நிற்க வேணாம். லிங்க்டின்ல நல்ல ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்களே போய் அப்ரோச் பண்ணி நிறைய பேரோட கம்பெனி இருக்குது, நீங்களே போயிட்டு அவங்களோட ப்ரொஃபைல் என்ன, அவங்களோட கோர் வேல்யூஸ் என்ன நீங்கள் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரொஃபைலை ரெடி பண்ணி ஜாபோடைய இதை வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நம்மளோட வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா அது வரம் தான், சாபம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு கமல். இப்போ இந்த சைட்ல இருந்து வரணும் இல்லையா, அவர் வரன்னு சொல்லிட்டாரு. கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாமே வரம் தான்ப்பா அப்படின்ட்டு. ஐயோயோ நீங்க வேற ஏன் வரோன்னு சொல்றீங்க? இல்ல சாபம் தான். இப்ப நான் கிழிச்சு தொங்க விடுறேன் பாருங்க பாயிண்ட்ஸை. வாங்க சந்திலாக்கா. எங்களின் ஆல் டைம் ஃபேவரட் நடுவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் குடும்பத்தினருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி நான் சமூக வலைத்தளங்கள் சாபமே என்ற அணியில் பேச வந்தது. எனக்கு முன்னாடி பேசின கமல் அவர்கள் இதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில வேலை பார்த்திருப்பாரு போல இருக்கு. வாங்கி விட்டீர்களா சோசியல் மீடியா அப்படின்னு கூவி வித்துட்டு போயிட்டாரு. ப்ரொஃபசர் இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி தப்பா? சாரி. அவர் சொல்றாரு நடுவர் அவர்களே, சமூக வலைத்தளங்கள் வந்தோடனே தான் வேலை பார்க்குறோமா, சமூக வலைத்தளங்கள் வந்தோடனே தான் சாட்டிலோனி மாதிரி பிளேசஸ்க்குலாம் போகிறோமா. அவரை பார்த்து நான் கேட்குறேன், ஏன் சமூக வலைத்தளங்கள் மறந்துபடி யாரும் வேலைக்கெல்லாம் போகலையா? உங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பாலாம் வேலைக்கு போகணும் தான் இருந்தாங்களா, இல்லை சாட்டிலோனி மாதிரி பிளேஸுக்கு தான் போகாம தான் இருந்தாங்களா? அதில் சொல்றாரு தர்மர் நல்லதையே பார்த்தாராம். நான் சொல்றேன், நல்லதை பார்த்த தர்மர் தான் அவர் மனைவி பாஞ்சாலிய பந்தயத்தில் அடகு வச்சாருங்கிறதையும் நான் நினைவுக்கு சொல்றேன் நடுவர் அவர்களே. அப்புறம் சினிமா ரிவ்யூஸ்லாம் பார்க்கறதுனால அவரோட டைம் அண்ட் மணிலாம் பயங்கரமா சேவ் ஆகுதான். நான் அவரை பார்த்து கேட்குறேன், ரிவ்யூஸ் பார்க்குற டைம்ல அந்த மனுஷன் சினிமாக்கே போயிட்டு வந்திருக்கலாம். அதோட முக்கியமான ஒரு விஷயம் நடுவர் அவர்களே, இந்த நைட் எல்லாம் தூங்காம இந்த சோசியல் மீடியால ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
இதனால உங்க டைம் அண்ட் மணி எல்லாம் வேஸ்ட் ஆகல. இதனால உங்க உடலும் மனமும் கெட்டு போய் அதுக்காக ஹாஸ்பிட்டலா போறதெல்லாம் இல்லையா நடுவர் அவர்களே? மனசு கெட்டு போயதான் ஸ்க்ரோல் பண்றாங்க. தெரியாம பேசிட்டு போயிட்டா நடுவர் அவர்களே. இதெல்லாம் விட நம்ம ஆனந்துக்கு வந்த போட்டோஸ் எல்லாம் ஜில்லு ஜங்கு ஜக்கா. ஆனா இவரு லவ் லெட்டர் கொடுத்தவன மட்டும் ஆனந்த் லவ் லெட்டர் கொடுக்க வந்துட்டாங்கன்னு ஆப்போசிட்ல இருக்கவங்க வாங்கிக்கணுமா? இவரை பார்த்து நான் ஒண்ணு சொல்றேன், ப்ராடக்ட் நல்லா இருந்தா மார்க்கெட்ல வித்து போகும். இவரெல்லாம் பண்ணிட்டு மாமாவா பாமாவா நேரம் போன் வைக்கிறாரு. அதான் இவரு சைடுல டிஃபெக்ட வச்சுக்கிட்டு ஆப்போசிட் ஆளுங்களை வந்து குறை சொல்லக்கூடாது ஆனந்த் சார். அப்புறம் அவர் உப்பு சாப்பிட்டு ஏதோ உப்பு சாப்பிடலாம பேசிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அவங்க பொண்டாட்டி இல்ல அவங்க இங்க இதெல்லாம் அவங்க பொண்டாட்டி கேட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பாயாசத்தை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் பேசும்போது இந்த லவ் லெட்டர் பத்தி நிறைய பேசினாங்க. இந்த லவ் லெட்டர் கொடுக்குற ஃபீல் எல்லாம் இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? அது ஒரு தனி ஃபீலுங்க. ஆனா இப்பெல்லாம் பிக்கப் டிராப் எஸ்கேப் அப்படின்னு தான் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் இதுல பேசும்போது இந்த வாட்ஸ்அப் பத்தி கண்டிப்பா சொல்லணும். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தான் இப்போ ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். அதுல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, சிக் லீவ் போட்டுட்டு சரிங்களா நம்ம தலை படம் குட் பை டாக்லிக்கு போயிட்டாரு. அதுல ஒரு வைப்ல என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படினு ஸ்டேட்டஸ் ட்ரெயின் விட்டாரு. ஸ்டேட்டஸ் ட்ரெயின் விட்டோம்னா அதை பார்த்து அவங்க மேனேஜர் என்ன பண்ணிட்டாரு, ஓகே அப்படியா லாஸ்ட் டே லாஸ்ட் வர்க்கிங் அவர் அப்படின்ட்டு அவருக்கு மெசேஜ் போட்டாரு. தலைப்படம் போய் தலை போற பிரச்சனை, தலையால பிரச்சனை இல்ல நடுவர் அவர்களே, போற பிரச்சனை அவருக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டதுனால பிரச்சனை. சரிங்களா? இதெல்லாம் விட நம்ம ஜெர்மனில இருக்கணும்ல, இல்ல நான் கண்டிப்பா இதை சொல்லி ஆகணுங்க. இந்த ஜெர்மனில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, முக்கியமா என் ஹஸ்பண்ட் அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, வெதர்மேன் மாதிரி வைஃபா இல்ல ஃபேக் ஹஸ்பண்ட் வைஃபான்னா தெரியாது. சரிங்களா? இத பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மனைவி அவங்க வந்து அந்த இன்ஸ்டாகிராம் கப்பல்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த அவங்களோட லவ் எல்லாம் அந்த இன்ஸ்டாகிராம்ல காட்டுவாங்க. அப்படியேதான் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, அதுவும் காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம மனைவிமார்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு பாத்தீங்களா அவங்க எவ்வளவு காஸ்ட்லியா கிஃப்ட் வாங்கி தராங்க, பாத்தீங்களா அவங்க பர்த்டேலாம் எப்படி செலிப்ரேட் பண்றாங்க, நீங்களும் தான் இருக்கீங்கன்னுவாங்க. அதனால அவங்க அந்த ஹஸ்பண்ட்ஸோட பர்சனோட நிலைமைய பார்த்தா எனக்கு அந்த ஹஸ்பண்ட் பத்தி ஒரு பாட்டு ஒண்ணு பாடணும்னு தோணுது. மாட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கர்த்தரு, அவரை காப்பாற்றணும் கர்த்தர் தான் பாடணும்னு தோணுது. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் இதுக்கு அவங்க மேல தப்பு இல்லைங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இவங்க அமேசான்ல போய் ஒரு அமேசான் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்ல போய் பார்ப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டை வாங்காம வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாம் நீங்க என்னென்ன வெப்சைட்ல யூடியூப்ல போய் பார்த்தா கூட அந்த ப்ராடக்டோட வெப்சைட்ஸ் லிங்க் காட்டிட்டு உங்களை டெம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், நீ வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம், நான் பார்த்தது அமேசான்ல, எப்படி யூடியூப்ல அது காட்டுது? இது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்படிதான் என்னாச்சுன்னா, நான் தெரியாம ஜோதிகாவுடைய ஒர்க் அவுட்ல அந்த இது ஸ்க்ரோல் வரும்போது பார்த்துட்டேன். அடுத்த 2வது நாள்ல இருந்து எனக்கு லைனா வருது, how to reduce your belly fat in 5 days அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி என்ன பாக்குறோம்ல, ஒரு வாட்டி பார்த்தா அதுவே வந்தது. அதனாலதான் இந்த வெப்சைட் என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம போன்ல வந்து நம்மளோட டேட்டா நம்மளோட பிரைவசி அப்படின்னு. ஆனா அது இல்ல. நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் உங்க போன்ல பண்றீங்கன்றத உங்களுடைய ஆப்புகளோ இல்ல உங்க சர்ச் இன்ஜின்ஸோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது தான் உண்மை நடுவர் அவர்களே. இதுல இப்படி கேர்ஃபுல் சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு விஷயம் ஞாபகம் என்னன்னா, இப்பெல்லாம் குழந்தைங்க கிட்ட ஒரு நிமிஷம் ஒரு குழந்தை அழுகுது, குழந்தை கிட்ட மட்டுமா அழுகுது, இருக்கிற கொஞ்சம் ஆடியன்ஸ் கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பேசி முடிச்சிடலாம் தான் நடுவர், வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல சிக்னல் பாத்துங்க. அதான் இல்ல என்ன நடுவர் அவர்களே, இப்போ கேர்ஃபுல்லா சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்கன்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்து ஆராய்ந்து பார்க்க தெரியாத பள்ளி மாணவர்கள் அவங்களுக்கு அந்த சோசியல் மீடியா எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? அவங்க படிப்புல இருந்து எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த சோசியல் மீடியா பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியுமா?
மகாகவி பாரதியார் குழந்தைங்க எப்படி வளர வேணும்னு ஒரு கைட்லைன் கொடுக்குறாரு. உங்க எல்லாருக்கும் மகாகவி பாரதியார் யாருன்னு தெரியும்னு நினைச்சு அவர் கவிதையை ஒண்ணு சொல்ற. ஒருத்தர் பேசிய ரியாக்ஷன் இல்லையே, பாரதியாரா பாரதி ராஜாவான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. சொல்றேன், அவர் என்ன பாடியிருக்காரு பாருங்க. மனுஷன் காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பான்னு எழுதிட்டாரு. ஆனா இப்ப இருக்கிற ஆள் நம்ம சமுதாயத்தினர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? காலை எழுந்தவுடன் ஃபேஸ்புக், பின்பு கனிவு கொடுக்கும் டிக்டாக், மாலை முழுவதும் கேம்ஸ் ஆப் என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பான்னு மாத்தி வச்சிருக்காங்க. இது யார் எழுதுறது? ஷரீஃபா தினேஷ் கவிஞர். சரி நடுவர்களே, இதெல்லாம் நம்ம சொல்றோம் வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, நம்மளை பார்த்து கிரிஞ்சா பேசுறோம்னு சொல்லுவாங்க. நடுவர்களே, கிரிஞ்சுனா உங்களுக்கு என்ன தெரியுமா நடுவர்களே? தெரியும். சோஷியல் மீடியால ஓபன் பண்ணாலே அதானே, கிரிஞ்சு தெரியலன்னா பூமர்ன்றாங்க. ஆமா. அதுல நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்தி சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த ஃபேஸ்புக்ல நம்மளுக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல வந்து நிக்கிறது நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸும் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் தான். பக்கத்து வீட்டுல யார் இருக்கீங்க? அப்புறம் எனக்கு இந்த எதிர்நேரை பார்த்து கேள்வி கேட்கணும்னு தோணுது நடுவர்களே. இவ்வளவு பேசுறாங்கல்ல, இவங்க அவங்க பசங்க கிட்ட நீங்க எப்பயுமே ஆன்லைன்ல இருங்க, ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருங்க, இன்ஸ்டாகிராம்ல இருங்க அப்படி நான் சொல்லி வளர்ப்பாங்க. அவங்க பொய் சொல்றாங்க நடுவர்களே, அவங்க பொய் சொல்றாங்க. பூரா பொய்யா சொல்லி சரியாது. ஆமா. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன் நடுவர்களே. சமூக வலைத்தளம்ங்கிறது விர்ச்சுவாலிட்டி தான், ரியாலிட்டி கிடையாது. அதுவும் உங்க போன் ஷட் டவுன் ஆகுற வரைக்கும் தான் அந்த விர்ச்சுவல் வேர்ல்டுல இருக்க முடியும். அப்புறம் நீங்க ரியல் வேர்ல்டுக்குள்ள வந்துதான் ஆகணும். ஆகையினால சமூக வலைத்தளம்ங்கிற மாய வலையில் சிக்கி உங்கள் பொன்னான வாழ்க்கையின் நேரத்தையும் வீணடித்துக் கொள்ளாமல் நல்லதோர் வாழ்க்கை வாழுமாறு மீண்டும் வாழ்வளைத்தமைக்கு நன்றி கூறி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது சாபம் அப்படின்னா என்னென்னலாம் சாபம் லைனா லிஸ்ட் போட்டு சொல்லிட்டாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அவங்க வீட்டுக்காரர் வைக்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து எல்லாத்தையும் அப்படி லைனா சொன்னவங்க. தலைப்படத்துல போயிட்டு அவரு மாட்டினதுல இருந்து ஆரம்பிச்சு எப்படி வந்து கிட்ஸ் வந்து இந்த காலத்துல வந்து அதோடைய இம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு கிட்ஸ் கிட்ட இருக்குன்ற வரைக்கும் ரொம்ப சூப்பரான நல்ல பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. கடைசியா கிரிஞ்ச் அண்ட் பூமரை வந்து டச் பண்ணிட்டாங்க. சோஷியல் மீடியா டாபிக் எடுத்துட்டு கிரிஞ்ச் அண்ட் பூமரை டச் பண்ணலன்னா எப்படி கிரிஞ்ச் அண்ட் பூமர் தெரியும் நீங்க இல்லையா? சும்மா அப்படி போனீங்கன்னா ஃபீல்ட்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து செலிபிரிட்டிஸ் இருக்காங்களே, அவங்களோட கல்யாண போட்டோ ஏதாவது போட்டிருப்பாங்க. அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி கிரிஞ்சு ப்ரோ அப்படின்னு போட்டுருவாங்க ஒருத்தன். அதுக்கு கீழே வந்து பார்த்தா ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற வீடியோ தான் போட்டு அழகாக ஒரு பாட்டு போட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே ஒருத்தன் போடுறான் கிரிஞ்சு ப்ரோ அப்படின்ட்டு. அவங்க அம்மா அவளுக்கு சாப்பாடு ஊற்றி அவங்களுடைய இதை ஒரு யூடியூப்ல அப்லோட் பண்ண தப்பாடா? அதுக்கு கீழே ஒருத்தன் நல்லா தானேயா இருக்கு, இன்னையா இதெல்லாம் கிரிஞ்சு சொல்றீங்க, யோ நீ பூமரியா அப்படின்னு. சரி, எதுக்கு கிரிஞ்சு எதுக்கு பூமரா அந்த தெரியலன்னா அது வேற கல்ச்சர்ல இருக்கு. ஸோ இந்த 2 வார்த்தை மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தை இருங்க பாயில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட வார்த்தை சோஷியல் மீடியாவிலேருந்து வந்திருக்கு. வாட்ஸ்அப் குரூப் பற்றி சொன்னீங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. இப்போயே ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் செத்து போன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப் குரூப் எடுங்க. எத்தனை ஹாப்பி பர்த்டே அவ்வளோதான், யாரையும் டேக் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு நம்ம பிரைன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கா லைனாக வரும் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. யாருக்குடா சொல்றீங்க ஹாப்பி பர்த்டேனே தெரியாது. இல்லை நம்மளை டேக் பண்ணாலும் நமக்கே ஹாப்பி பர்த்டே நம்மளே தேங்க்ஸ் சொல்லி போட ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நம்ம பிரெயின் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்றத சூப்பராக எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க.